வணக்கம். வளமையில நன்றி உரை கடைசியில் சொல்கிறது. போன முறை சிவதாசன் புத்தகம் வெளியிட்டு வேற என்னை கூப்பிடுங்க நன்றி உரை சொல்ல. அப்போ சொன்னாலும் அடுத்த முறை சொல்லுங்க, நீங்கள் செய்யத்தானே போறீங்க தொடர்ந்து. அப்போ இப்போ நான் இப்பவும் மறந்து போவேன் சில விதமே. இந்த அடுத்த முறை சொல்லலாம். அதை நான் முதலாவதாக இந்த கூட்டத்துக்கு கிழக்கிலே இருந்து தன்னுடைய மகன் கூட்டத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கிற திரு மோகன் அவர்களை அவருக்காக நான் இங்கே அழைக்கிறேன். மோகன் எங்களுடைய கதாநாயகனுடைய அப்பா. ஆனால் இவருக்கு நான் பூ கொடுத்து வரவேற்றதுக்கு காரணம் இவரோட எங்கள் மகனோட பட்ட உத்தரிப்பு. அவனுங்களுக்கு ஒரு சான்றோர் எழுத்தாளர். ஆனால் அவரோட கடந்த 6 மாதமாக நான் தொடர்ந்து டெலிஃபோனில் பேசி நேற்றுக்கான நேரம் பார்த்தேன். சொல்கிறேன். இப்போ நான் முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உற்ற துணியாக இருந்தது படம் எடுக்கிற மாத்திரமில்லை. எனக்கு ஒரு முறையும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். கீழ்தான் இந்த படம் அதுதான் அலெக்ஸ் படம். இந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்கே அடிப்படை காரணமாக இருக்கிறது நிகழ்ச்சி தான். இந்த 3 பேரையும் நான் முதல் நன்றி நினைக்கிறேன். எனக்கு சில பேரை மறந்துருக்கிறேன். சோபா சக்தி இந்த புத்தகத்தை தானே தான் கேட்டாங்க. வெளியீடு வைக்காத அண்ணன் இந்த புத்தகத்தை விநியோகம். நான் அந்த புத்தகத்தின் எலக்ட்ரானிக் வடிவத்தை எனக்கு அனுப்பி வச்சேன். சோபா சக்தியால் கண்ணீர் விடாமல் அந்த புத்தகத்தை எழுதிக்கிறாங்க. அவன் ஒரு கலைஞன். குயிலஸ் சொன்னது அதுவோடு எனக்கு விடப்படவில்லை. ஏன்னா கலைஞன் கண்டதையும் கோட்டையும் நான் எழுத்தாளன் அப்படி தான் இருக்கும். அது அத்தியோடனே பக்கச்சார்பு இல்லாது ஒரு காம்படிட்டிவ்ல போவாங்க. அந்த புத்தகத்தில் இருக்கு. இதை விட அவர் சொல்லாதது இருக்கு. நான் சொல்ல முடியும். வரப்போது அதிகாரியால் அல்ல உருவாத்துறையால் வரப்போதுன்னு மக்கள் விடுதலை புலிகளுக்கு சொல்லியிருக்கே. விடுதலை புலிகளாக 30 பேர் மாத்திரம் தீவி பகுதியில் மீண்டவர். அவருடைய பெரிய ஆயுதங்கள் ஒன்று பிடிக்கல. அவங்க 2000 பேர் கோதபாயா, சரத் மாசகா, மற்றது கப்புக்கடா. எனக்கு ஒரு தகவலாக தெரியும். இந்த உறவினர் இந்த மனைவி அந்த நேரத்தில் நிலை மாதம் அவன் இதில் சிக்கப்பட்டு கொண்டார். ஆனால் ஒரு சிங்களை நீதிவார் அவரோட பெரிய பொருளை கொண்டு அண்டாவது கொடுத்து பிள்ளை வளர்ந்தது. அந்த சொந்த மண்டபம் எனக்கு இருக்குது. அவங்க இந்த லோயராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரங்கள் நடந்து கிடந்துக்கெல்லாம் போவாங்க. ஆனால் என்னுடைய நடுவாங்க இந்த கொப்பங்கள் இது அந்த 2 மாதத்துக்குள்ள இதுவாக கொல்லப்படும். இது சோபசக்தி சோபசக்தி. ஆனால் எனக்கு அவரோட இன்றைய எஸ்போ தெரியாமல் மிகப்பெரிய அவருக்குள்ள ஆனால் அவன் ஒரு நல்ல 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 அவன் நல்ல நல்ல ரைட்டர் என்று சொல்றபடியாக தான் அவன் திரும்ப சொல்றான். 7 தடவை இளைஞர் ராணுவத்தை 3 தடவை குழுவையும் நான் விமர்சிக்கிறேன். அது அதை சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். குறிப்பாக ஒரு சிறுவர்கள் இயற்கையான முகத்தலைவர்கள் அவன் ஒரு ஆவணப்படுத்தியிருக்கிறான். ஏனென்றால் அது அவனுடைய ஊர். இதுக்கு இப்போ வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவன் சேர்ந்து அது ஊடகத்துறையிலே அந்த வழக்கு இருக்கு. அவன் இருக்கிறான். அவன் நினைக்கிறான்
சுமணி போல இதுவும் ஒரு நாளைக்கு பெருசாக வரும். அவன் அவன் சொல்லவே இல்லைங்க. ஆனால் உலகத்தில் எங்கேயாவது இராணுவம் முன்னாலே மக்களை விட்டு பின்னால் வந்திருக்க இயக்கங்கள் செய்திருக்கிறார். ஒரு இராணுவம் தங்க மக்களை முன்னால் விட்டு கொண்டு பின்னால் வந்தது. இதை மாதிரி செய்தார். மாற்றி இயக்கங்கள் பேர்களை நான் சொல்ல முடியாது. இந்த இராணுவத்தோடு சேர்ந்து பின்னால் கொடுமைகளை செய்திருக்கேன். மக்கள் அழுகிறார்கள் எங்களோட புள்ளிகளை வருகிறார்கள். இதெல்லாம் சோசக்தி இந்த புத்தகத்தில் பார்த்து செய்திருக்கிறார். சோகசக்திக்கு என்னை தெரிவு செய்து இந்த உயர் மாநிலத்தை கொடுத்ததுக்கு மிக நன்றி. ரெண்டாவதாக படுகட்சி நான் அதுவும் எலக்ட்ரானிக்ஸில் வேலை தந்தேன். நான் சொன்னேன் என்னுடைய உடலை புத்தகமாக்க முடியும். எனக்கு அது புனைவு ஆப்புனைவுன்ற முடிக்கிறது. புத்தகம் நல்லா ஒரு வாசகனால அதை கண்டுபிடிக்க முடியும். எது புனைவு இது புனைவு. விவேகானந்தன் சொல்லுவார், விவேகானந்தன் ஒரு கதையை பற்றி ஒரு தர்க்கம் வரைக்க இது நடந்திருக்குமா விவேகானந்தன் சொல்லுவார், நான் வாழ்க்கையை கேட்டேன் அது நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியும் போது என்ற கதையை நான் வாழ்க்கையை கேட்டேன் அது நடந்திருக்கும். ஏன்னா புனைவை விட வாழ்க்கை துன்பம். ஆகவே இந்த பருவச்சி என்ற நாள் அந்த தம்பி அதை வந்து நான் சிரிக்காத நாள் என்ன நினைச்சாலும் சிரிப்பு. அப்படியே குழப்படியாருன்னே இந்த அப்பா அது சொல்லலாம், அப்பா அடித்து அடிக்கொள்ளும். அதை நான் இதெல்லாம் இருக்கேன். அப்படி படத்தை நான் பார்த்து நல்ல பொதுவாக சண்டி ஆட்கள் சோழத்தை விலகி சொன்னாங்க. மிக அருமையான இவரோட நான் பேசுகிறேன். நான் வைக்கணும் ஆனால் ஒரு கிழக்கு போராடி துப்புரவா தெரியாது. இவரோட பேசியிருக்கேன் உற்சாகம் துடிச்சு எங்கட தலைமுறை எந்த காலத்துக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்னொரு நடக்காத காத்தோடு நெருப்போடு போன இளைஞர்களை சந்திச்சு முடியும். அந்த தலைமுறையை சேர்ந்தவங்க எது சொன்னாலும் ஒன்றுக்கு சேருங்க. அதோட உக்ரைனுக்கு சண்டை பார்க்க போகும்போது அப்படியான நாள் மற்றது கிளாஸ் ஆகும் போது என்னன்னு சொன்னால் அது தமிழ்தான். அந்த வீரம் அந்த தலைமுறை வீரம் போகிறது. அதை முடிஞ்சு திங்களோ சம்பளி தன்னோடு முற்றோடு வாங்கு கடலோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் என்று சொல்கிற பாரதிதாசனுடைய அது தமிழ்நாட்டில் அந்த வாரிசு இவரை எனக்கு இந்த புத்தகத்தை இங்கே வெளியிட சொல்லி கேட்டதற்காக அவருக்கு நன்றி. மற்றது எனக்கு இந்த தேசத்துக்காக நான் தெரிவிக்கிறேன். நான் முடிவு செய்தேன் அவர்கள் எல்லாரும் நல்லா பேசக்கூடியவர்கள், கருத்தொன்று படிக்கக்கூடியவர்கள், திருவள்ளுவர் சொல்வர்கள், இலக்கார் சொல்லிக்கு தகவாய் எல்லாரும் கேட்பதென்பதுதான் சொல். அந்த அதுகளிலே கவனமான ஆட்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. கூட்டம் வந்து கூட்டத்தை நாங்கள் மாற்றிடுவோம். ஆரோக்கியத்திலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம்